வணக்கம். அகிலம் உள்நாட்டு வணிக பயிற்சியகம். அகிலம் ஜெயபாலன் பேசுகிறேன். இந்தியாவிலேயே இந்த பெரிய நாட்டில் உள்நாட்டு வணிகத்துக்கு பயிற்சி கொடுக்குற நிறுவனம் இதுவரைக்கும் எங்கேயும் தொடங்கப்பட்டதே இல்லை. அதை புதுமையாக தொடங்கி ஏற்றுமதி பயிற்சிக்கு எப்படி வெளிநாட்டு வணிகத்துக்கு இந்தியாவிலே வேறு எந்த நிறுவனமும் இல்லாத காலத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பித்தோமோ அதே போல் உள்நாட்டு வணிகத்துக்கு பயிற்சி கொடுக்குற நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கோம். வெற்றிகரமாக செயல்படணும்னு திட்டம் போட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த உள்நாட்டு வணிகத்துக்கு ஒருத்தர் உள்ளே நுழைகிறாரு. சப்போஸ் அவர் மதுரையை சேர்ந்தவராக இருந்தால் அவருக்கு பொருள் கிடைக்கிறது அருகாமையில் பக்கத்தில் கிடைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் தூரத்தில். உதாரணத்துக்கு மதுரையில் இருக்கிறவர் தஞ்சை மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கோவை மாவட்டம், இது மாதிரி பல கொஞ்சம் தூரம் அதிகமும் உள்ள ஊரில். இதுக்காக வேண்டி நீங்கள் வெளி மாநிலத்துக்கெல்லாம் போயிடக்கூடாது, தேவையும் இல்லை, அது அவசியம் இல்லை. இப்போதைக்கு நீங்கள் பக்கத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளேயே கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற மாவட்டமாக பார்த்து அங்கே இருந்த பொருட்களை கொள்முதல் செய்யலாம். அங்கேருந்து கொள்முதல் செய்கிறவங்க 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து 200 ரூபா, 300 ரூபா, 400 ரூபாய்க்கெல்லாம் விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அதே போல் நம்ம சின்ன அளவில் ஆரம்பித்து செய்யலாம். அது செய்கிறதுக்கான வழிகளை யோசித்து பார்த்து அனுபவம் ஏற்பட சிறப்பாக செஞ்சுட்டே போயிட்டே இருக்கலாம். யார் வேணாலும் இந்த துறைக்கு வரலாம். பார்ட் டைமாக செய்யினா போதும். பெரிய முதலீடெல்லாம் தேவையில்லை, மிகச்சிறிய முதலீடு போட்டே ஆரம்பிக்கலாம். பட்டு மொத்தத்தில் ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொருளை பற்றிய முழுமையான தகவல்கள், யார் யாரெல்லாம் உற்பத்தி பண்ணுறா, என்னென்ன விலைக்கெல்லாம் கொடுக்குறாங்க, என்ன விலைக்கு வாங்கலாம், என்ன விலைக்கு விற்கலாம் அப்படிங்கிற பொதுவான தகவல்கள் நிறைய சேகரித்து அதை நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கணும். அவ்வாறு செயல்படுத்தினால் யார் வேணாலும் ஜெயிக்க முடியுமே தவிர வியாபார முன் அறிவு இருக்கணும்னு அவசியமே இல்லை. வியாபாரம் பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் படிப்படியாக லேர்ன் பண்ணிகிட்டே போகலாம், அது போதும். ஆனால் முக்கியமாக வியாபாரத்தில் நுழையிறவங்க புதுமைகளை எதையாவது பூத்திக்கிட்டே இருக்கணும். அது பொருளிலாக இருக்கலாம், பொருளுடைய குவாலிட்டியில் தரத்தில் இருக்கலாம், பொருளுடைய பேக்கிங்கில் இருக்கலாம், அல்லது பொருள் பற்றியதாக இருக்கலாம், அல்லது வியாபார அணுகுமுறையும் தெரிஞ்சதாக